கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை எபிரேய ஒரு வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இதுவரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளா நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இன்னொரு எழுத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம 2-3 எழுத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷமான ஒரு எழுத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த எழுத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதுல 161 வசனம் நம்ம வாசிக்கலாம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் எத்தனை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. இந்த வசனத்துக்கு மேல ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. என்ன எழுத்து? ஷின். ஷின் அப்படிங்கிற எழுத்து எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த ஷின் அப்படிங்கிற எழுத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். இந்த ஷின் எழுத்தை குறித்து நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? இது இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றுதல் உண்டாகணும், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யணும், உண்டாகணும். நாம் யாவரும் தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தை தருகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய அருமை பிள்ளைகளை கர்த்தாவே, யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீர் அவங்களை ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் அப்பா. இன்றைக்கு இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்வீராக அப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து தருவீராக. அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதத்தை காணத்தக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்று இந்த செய்தி கேட்கும் போது அவர்களை தேடி அந்த ஆசீர்வாதம் கிடைக்கத்தக்க நீ கிருபை செய்யும் அப்பா. ஆசீர்வதிங்க, தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தை தருகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம ஷின் அப்படிங்கிற எழுத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா ருவாக் காதோஷ். ருவாக் காதோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ருவாக் காதோஷ். ருவாக் காதோஷ் அப்படின்னா பரிசுத்த ஆவி. ஓகே, இது உங்க மனசுல வச்சுக்கிடுங்க. கர்த்தர் சித்தமானால் நம்ம பரிசுத்த ஆவியை பற்றி, ருவாக் காதோஷை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்ல நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷின். இந்த ஷின்ங்கிற எழுத்தை குறித்து நம்ம என்ன செய்வோம், நம்ம தியானிக்கலாம். இந்த ஷின்னுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்குது. ஒரு மீனிங் பல்லு, இன்னொன்னு அழிவு. ஷின்னுக்கு அர்த்தம் என்னது? பல்லு, இன்னொன்னு என்னது? அழிவு. இந்த ஷின் எப்படி எழுதுவாங்க பாருங்க. இத யூ மாதிரி போட்டு இதுக்குள்ள ஒரு கோடு இப்படி போடுவாங்க. இதுதான் என்னது? ஷின். இந்த ஷின் அப்படிங்கிற எழுத்துல ரொம்ப நிறைய காரியங்கள் இருக்குது. எருசலேமுடைய பள்ளத்தாக்கு 3 பள்ளத்தாக்கும் இப்படிதான் காணப்படும். இப்படி பல காரியங்கள் நம்ம இதுல பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம வேற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த ஷின் அப்படிங்கிற எழுத்து இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பல்லு, இன்னொன்னு என்னது? அழிவு. இந்த ஷின்ங்கிற எழுத்து ஒரு நபரை குறிக்கும். யாரை குறிக்குது அப்படிங்கறது நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது, 99 வயதா இருக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். ஆபிரகாமுக்கு 99 வயதா இருக்கும் போது, வயது நிரம்பினவன், அவனுடைய சரீரம் செத்து போச்சு, அவனுக்குள்ள ஜீவன் இல்ல, அவனுக்கு சந்தானம் கிடையாது. வேதம் சொல்லுது அவன் சரீரம் மரித்து போயிட்டு கவலைப்படல. அவனுடைய விசுவாசத்துல எந்த ஒரு தடுமாற்றமும் அடையல. இன்னைக்கு நம்ம
கொஞ்சம் லேட், நம்ம ஆசீர்வாதம் கிடைக்க கொஞ்சம் தாமதம் ஆயிட்டுனா நம்ம விசுவாசத்துல தடுமாற ஆரம்பிச்சிடும். ஆனா ஆபிரகாம் தடுமாறவில்லை. நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படின்னா நீங்களும் விசுவாசத்துல தழும்ப மாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க. நீங்க விசுவாசத்துல உறுதியா இருப்பீங்க. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், நான் நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற விசுவாசம் நம்மகிட்ட இருக்கும். இந்த ஆபிரகாம் 99 வயது நிரம்பினவன், இவனுக்கு சந்தானம் இல்ல. கர்த்தர் இவனுக்கு தரிசனமானார். 99 வயதுல தரிசனமாகி சொல்றார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த சர்வ வல்லமுள்ள என்கிற தேவன் என்கிற வார்த்தை பாருங்க, இது வேதம் சொல்ல வாசிப்போம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். நீங்க வேதம் சொல்லுது, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற நாமத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் என்ன செய்தேன்? தரிசனமானேன். சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற நாமம், சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிறது ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல வாசிக்க கேட்கிறோம். ஆனா அது பெயர் கிடையாது. ஆபிரகாம் 99 வயது நிரம்பி இருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தன்னை வெளிப்படுத்தும் போது சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி சொன்னார். சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிறது ஒரு பெயர் கிடையாது. ஒரு பெயரின் அர்த்தம் தான் என்னது? சர்வ வல்லமுள்ள தேவன். அப்ப அந்த பெயர் தான் என்ன? எபிரேய மொழியில அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துறார், எல் ஷடாய். அவருடைய பெயர் என்னது? எல் ஷடாய். இன்னைக்கு நம்ம பாடும் போதுதான் எல் ஷடாய்ங்கிற பெயரை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அந்த பேருக்குள்ள என்ன மகிமை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, நீங்க அனுதினமும் அவருடைய பேரை நீங்க புகழ்ந்து கொண்டிருப்பீங்க. அனுதினமும் அவருடைய பேரை சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல் ஷடாய்ங்கிற பேருக்குள்ள ஒரு தனி மகத்துவமே என்ன செய்து அடங்கி இருக்குது. எல் ஷடாய். இந்த கர்த்தர் 99 வயது, இந்த ஆபிரகாம் 99 வயது நிரம்பி இருக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னார், நான் எல் ஷடாய். எல் ஷடாய் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் சர்வ வல்லமுள்ள தேவன். பாருங்க, இன்னைக்கு நம்ம அர்த்தத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி அந்த பேரை நம்ம என்ன செய்ததில்ல, உச்சரிச்சதில்ல. நம்ம தேவனுடைய பேர் என்னது? எல் ஷடாய். அவருடைய இன்னொரு பேர் வந்து எல் ஷடாய். இப்ப இந்த எல் ஷடாய்க்கு இன்னும் நம்ம அர்த்தத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த எல் ஷடாய்ல இந்த ஏல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏல் அப்படின்னா தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏல் அப்படின்னா தேவன். ஷடாய் அப்படிங்கிற வார்த்தையில ஷாட் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, ஷாட் அப்படின்னா பிரஸ்ட், மார்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷாட் அப்படின்னா மார்பு, ஷடாய் அப்படின்னு சொன்னா மார்புகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்மளுடைய தேவன் அநேக மார்புடைய தேவன். நம்மளுடைய தேவன் வந்து மார்புடைய தேவன். அதனாலதான் கர்த்தர் சொன்னார் நம்மளை பார்த்து, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை என்ன செய்வேன்? தேற்றுவேன். எருசலேமில் சமாதானம் உண்டாகும். நான் உன்னை தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் சொல்லி சொல்றார். அவர் நமக்கு யார்? அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், நம்மளுக்கு தாயா இருக்கிறார், நம்மளுக்கு டாக்டரா இருக்கிறார், நம்மளுக்கு வக்கீலா இருக்கிறார், நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாவும் அவர் என்ன செய்ய இருக்கிறார். அவர் நம்மளுக்கு தாயாகவும் இருக்கிறார். அவர் யார்? நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர், நம்மளை போஷிக்கிறவர். ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி போஷிப்பு கொடுக்கிறாளோ அதே போல நம்முடைய தாயாகிய எல் ஷடாய் தேவன் நம்மளுக்கு என்ன செய்ய போஷிக்கிறார், நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். 25 வருடம் அவனை வழி நடத்தினார். ஆனா இப்போதான் தன்னுடைய பேரை வெளிப்படுத்தி காமிக்கிறார். வெளிப்படுத்தும் போது கர்த்தர் சொன்னார், நான் எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம். 25 வருடம் ஆயிடுச்சு, கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துறார். இப்பதான் பேரை வெளிப்படுத்துறார், நான் தான்ப்பா எல் ஷடாய், உன்னை வழி நடத்தின தேவன் எல் ஷடாய் நான் தான். எல் ஷடாய் சொன்ன உடனே ஆபிரகாமுக்குள்ள ஒரு மறுரூபம் நடக்குது. அவனை கர்த்தர் முற்றிலும் மாற்றின. அவனுக்குள்ள கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறார். அவன் சரீரம் செத்து போயிருக்கு, அவனுக்குள்ள எந்த ஒரு ஜீவனும் கிடையாது. ஆனா எல் ஷடாய்ங்கிற பேர் வந்த உடனே, அந்த பேர் அவனுடைய காதுக்குள்ள விழுந்த உடனே அவனுக்குள்ள ஒரு மறுரூபம். அடுத்த வருடமே கர்த்தர் அவன் மடியில ஐசக்க கொடுத்தார். ஐசக் பிறந்த அவனுக்கு, ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு குமாரன், ஒரே பேரான குமாரன் ஐசக்க கர்த்தர் கொடுத்தார். இந்த பேருக்குள்ள, இந்த பேர் வந்து எல் ஷடாய்ங்கிற பேருக்குள்ள உங்களை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இதுக்குள்ள அடங்கி இருக்குது. சாராட்ட சொல்லியிருப்பார், நம்மளுடைய தேவனுடைய பேர் எல் ஷடாய் சொல்லி சொல்லியிருக்கலாம்.
இது சொன்ன உடனே அடுத்தப்பல சாராக்குள்ளேயும் அதே மாற்றம். அவருடைய கர்ப்பம் சுருங்கி போயிட்டு, அவருடைய கர்ப்பம் அடப்பட்டு இருக்குது. அவருடைய கர்ப்பத்துல எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல, குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆனா எல்ஷடாய்ங்கிற பெயர் வெளிப்பட்ட உடனே அந்த சாராளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் குணமாக்கினார். அந்த சாராளுடைய கர்ப்பம் அடப்பட்டிருந்த கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை குணமாக்கிட்டார். அவளுக்குள்ள ஒரு மறுரூபம் நடக்கு பாருங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்ஷடாய்ங்கிற பேருக்குள்ள ஒரு கர்ப்பத்தை குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்குமானால், அன்னைக்கு சாராளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் குணமாக்கினாரானால் இன்று அநேகருடைய கர்ப்பத்தை கர்த்தர் குணமாக்க முடியும். நம்ம கர்த்தர்ட்ட விசுவாசத்தோடு கேளுங்க. கர்த்தாவே, இந்த பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். எல்ஷடாய்ங்கிற பேர் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. இது யாருடைய பெயர்? கர்த்தருடைய பெயர். நம்ம பாடும் போதுதான் பாடுறோம், எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே அப்படின்னு சொல்லி பாடுறோம். நம்ம இன்னைக்கு இந்த பெயரை சொல்லி நீங்க ஜெபித்து தான் பாருங்களேன். ஏன்னா இது கர்த்தருடைய பெயர். அவருடைய பெயர் சொல்லி ஜெபிக்கும் போது கர்ப்பங்கள் திறக்கப்படணும். அடப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் திறக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த எல்ஷடாய்ங்கிற பெயருக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம இதுவரைக்கும் கர்த்தருடைய பேரை ஒழுங்காவே சொன்னதில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோமே, தேவனே, ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவோம். தேவனே இது இப்படி செய்யுங்க, தேவனே ஆசீர்வதிங்க. இந்த தேவன் என்கிற வார்த்தை, அது ஆங்கிலத்துல காட்னு சொல்லி சொல்றோம். இந்த காட் என்கிற வார்த்தை இது பொதுவான ஒரு சொல். நம்ம ஹிந்து சகோதரர்கள் அவங்க கடவுளை காட்னு சொல்லி சொல்றாங்க. முஸ்லிம் சகோதரர்கள் அவங்க கடவுளை காட்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வணங்குற தேவனை அவங்க காட்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காட்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. ஆனா அவருடைய பெயர் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் சொல்லப்பட்டிருக்கல. அந்த தேவன்கிறதுக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எலோஹிம். அவருடைய பெயர் என்னது? எலோஹிம். ஆனா எலோஹிம்ங்கிற பெயர் சொல்லி என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஒரு நாள் ஜெபிக்கலாம். ஆனா எலோஹிம்ங்கிற பெயருக்குள்ள என்ன வல்லமை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, நீங்க கண்டிப்பா எலோஹிம் பெயரை என்ன செய்வீங்க? பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியிலே தேவன். ஆதியிலே தேவன் அப்படின்னா என்னது? ஆதியிலே எலோஹிம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமி என்ன செய்தாரா? சிருஷ்டித்தார். அப்ப எலோஹிம் என்ன செய்தார்? வானத்தையும் பூமி என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அப்ப எலோஹிம்குள்ள என்ன வல்லமை இருக்குது? எலோஹிம்குள்ள சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்குது. There is a creation power in the name of Elohim. ஆனா எலோஹிம்ங்கிற பேரை நம்ம ஒரு நாளும் பயன்படுத்தினது இல்லை. என்னைக்காவது பயன்படுத்திருக்கிறீங்களா? பாடும் போது நம்ம பயன்படுத்துவோம். அதனால உண்மையிலே பாடகர் பாட்டை எழுதுறவங்க இருக்காங்கல்ல, உண்மையிலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன் தெரியுமா? அவங்களாலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஹீப்ரு வாழ்ந்த பெயர்களை நம்ம என்ன செய்யறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். அவங்க இன்னைக்கு பாடாம இருந்தா நம்மளுக்கு இந்த எபிரேய வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் தெரியாம இருந்திருக்கும். யெகோவா ஈரே, என்னை காண்பவரே, யெகோவா ராஃபா, என்னை சுகமாக்குறவரே, எல்லா பாடலையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா ஹீப்ரு வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யிருக்காங்க? பாடி இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அவங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக பாடல்கள் வரட்டும். அப்படி எலோஹிம்ங்கிற பெயருக்குள்ள ஒரு சிருஷ்டிப்பின் வல்லம் அதுக்குள்ள இருக்கிறது. ஆதியிலே எலோஹிம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எலோஹிம்ங்கிற பெயருக்குள்ள ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை. இன்னைக்கு நீங்க கர்த்தர் உங்களை எலோஹிமா மாற்றதான் விரும்புறார். வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா கர்த்தர் மோசேசை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுவார். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார், நான் உன்னை பார்வோனுக்கு யாரா மாத்திட்டேன்? தேவனாக்கிட்டேன். இது தமிழ்ல தேவன் சொல்லி எழுதி இருக்குது. ஆனா எபிரேய மொழியில நீங்க பாத்தீங்கன்னா, நான் உன்னை பார்வோனுக்கு எலோஹிமா மாத்திட்டேன்னு சொல்லுவார். எலோஹிமா, மோசேசை கர்த்தர் எலோஹிமா மாத்திட்டார். தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் சொல்லி வேதம் சொல்லுது. அதாவது தேவ வசனத்தை பெற்றவர்கள் எலோஹிம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க தேவனுடைய வசனத்தை பெற்றீங்க அப்படின்னா நீங்க எலோஹிம் ஆயிருவீங்க. எலோஹிம் சொன்ன ரொம்ப வித்தியாசமா நினைக்காதீங்க. நமக்கு அவர் தான் எலோஹிம், அவர் தான் பெரிய எலோஹிம், நம்மளாம் குட்டி எலோஹிம்.
அந்த எலோஹிம்ங்கிற அந்த தன்மைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சிருஷ்டிப்பின் வல்லமை கிரியை செய்யும். சிருஷ்டிப்பின் வல்லமை கிரியை செய்யும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எழுப்புதலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். எழுப்புதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அற்புத அடையாளங்கள் நடந்த உடனே எழுப்புதல் நடக்குன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, அற்புத அடையாளங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழுந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வஞ்சிக்கத்தக்க அநேக அற்புத அடையாளங்களை செய்வார்கள் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 24:24 அப்படி சொல்லப்பட்டிருக்குது. சிந்திச்சு பாருங்க. அப்ப அற்புத அடையாளங்கள்னால நீங்க எழுப்புதலை நீங்க கணிக்க முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேனே. உங்ககிட்ட ஒருத்தர் கண்ணு மங்கி போய் இருக்குது, உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ண வராங்க. கர்த்தாவே பிரதர் சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கண் பார்வை மங்கி போய் இருக்குது. நீங்க ஊக்கமா ஜெபம் பண்றீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கண்ணை என்ன செய்யறார்? திறந்துறார். இன்னொருத்தர் வரார், அவருக்கு கண்ணே இல்ல. உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ற பிரதர் சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கண்ணு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நேரத்துல சுகமாக்கும் வல்லமை வைத்து நீங்க கண்ணை கொண்டு வர முடியாது. இதுக்கு என்ன தேவை? ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை உங்களுக்கு தேவை. யெகோஷுவாவின் நாமத்தினாலே கண்ணு வரட்டும் சொன்னா கண் அங்க வரணும். இந்த சிருஷ்டிப்பின் வல்லமை எப்ப நடக்கும்? எங்க இருக்கு அந்த வல்லமை? எலோஹிம்ங்கிற பேருக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. எலோஹிம்ங்கிற பேர்ல சிருஷ்டிப்பின் வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியிலே எலோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய எலோஹிம்ங்கிற பேரை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா? எல்ஷடாய்ங்கிற பேரை பயன்படுத்தி இருக்கிறோமா? இல்ல. யெகோவான்னு சொல்லி சொல்றோம். சிலவங்க யாவேன்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு சிலவங்க யாவான்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு சிலவங்க ஜெகவான்னு சொல்லி சொல்றாங்க. பிதாவினுடைய பெயர் எப்படி உச்சரிக்கணும் சொல்லி யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. எது சரியான உச்சரிப்பு யாருக்கும் தெரியாது. யூதர்களுக்கும் தெரியாது எப்படி உச்சரிக்கணும் சொல்லி. அவங்க 4 எழுத்து கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்க அடுத்த வீடியோல நீங்க என்ன செய்யலாம், இன்னும் வீடியோஸ் இருக்குது, நீங்க அதுல செக் பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோஸ் இருக்குது. கர்த்தருடைய பெயரை குறித்து அதுல விபரமா நான் சொல்லியிருப்பேன். 4 எழுத்து கடவுள், யாத் ஹே வாவ் ஹே அப்படின்னு சொல்லி 4 எழுத்தா. இந்த 4 எழுத்துக்குள்ளேயும் ஒரு மர்மம் அடங்கி இருக்குது. அதை நீங்க என்னுடைய யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். பாருங்க, இங்க எலோஹிம்ங்கிற பெயரை நீங்க பயன்படுத்துனது இல்ல, ஜெபம் பண்ணும்போது பயன்படுத்துனது இல்ல, எல்ஷடாய்ங்கிற பெயரை பயன்படுத்துனது இல்ல, யெகோவாங்கிற பெயர் எது சரியான உச்சரிப்பு யாருக்குமே தெரியாது. இயேசுவேன்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுப்பாவுடைய ஒரிஜினல் பெயர் என்ன? அவருடைய பெயர் யெகோஷுவான்னு சொல்லி ஹீப்ரு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒழுங்கா கர்த்தருடைய பெயரை சொல்றோமா? ஒன்னும் சொல்லல. ஆனாலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். வேதம் சொல்லுது, அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், அறிந்த பிற்பாடோ அவர் மனம் திரும்பும்படி அனைவரையும் அழைக்கிறார். நம்ம அறியாம இருந்தோம், அப்ப ஒண்ணுமே இல்லை. ஆனா அறிந்த பிற்பாடு நீங்க அவருடைய பெயரை பயன்படுத்தி பாருங்க. அறியாம இருக்கும் போதே இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரா? ஆனா கர்த்தருடைய பேர் அறிந்த நீங்க அவருடைய பேரை நீங்க ஜெபிக்கும் போது இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் சிந்திச்சு பாருங்க. ஒரிஜினாலிட்டி, அந்த எபிரேய வார்த்தை நீங்க சொல்லும் போது அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் சொன்ன என் வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள் ஒன்னும் வெறுமே என்னிடத்தில் திரும்பாமல் நான் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற என்ன செய்து திரும்பும். எல்ஷடாய்ங்கிற பேரை சொன்னாரே, எலோஹிம்ங்கிற பேரை சொன்னாரே, அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை தானே அது. அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்துக்காக அனுப்பி இருக்கிறார். அது அந்த காரியம் நிறைவேறாம வராது திரும்ப. சாராளுடைய கர்ப்பம் சுருங்கி போய் இருக்குது. சாராளுடைய கர்ப்பம் அடப்பட்டு இருக்குது. எல்ஷடாய்ங்கிற வார்த்தை வெளிப்பட்ட உடனே கர்த்தர் அந்த கர்ப்பத்தை திறந்துட்டார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, சபையினுடைய வயசு எத்தனை? பெந்தேகோஸ்து அன்னைக்கு சபை ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் வயசு எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சபையினுடைய வயசு எத்தனை? கிட்டத்தட்ட 2000. அப்ப இது வாலிப பெண்ணா அடி வயதானவளா? வயது நிரம்பின ஒரு மூதாட்டி. ஆனா தன்னை ஒரு மணவாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு போறோம். வயசானவன் நம்ம. இந்த பாருங்க, 2000 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் தேவபுத்திரர்கள் என்ன செய்யல? வெளிப்படவில்லை. காரணம் என்ன? கர்ப்பம் அடப்பட்டிருக்குது. சபையினுடைய கர்ப்பம் அடைப்பட்டிருக்குது. இந்த கர்ப்பம் திறக்கப்படணும். அதுக்கு என்ன தேவை? எல்ஷடாய்ங்கிற வார்த்தையினுடைய ஒரு பவர் தேவை உங்களுக்கு. எல்ஷடாய்ங்கிற பேர் சொல்லும் போது அந்த சபையினுடைய கர்ப்பம் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். தேவ புத்திரர்கள் என்ன செய்வாங்க? வெளிப்படுவாங்க. தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த எல்ஷடாய்ங்கிற பேருக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. இன்னைக்கு சில நேரம் சில சபையை நீங்க பாத்தீங்கன்னா
அந்த சபையை 10 வருஷமா நடத்திட்டு இருப்பாங்க, 10 பேர் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க, இன்க்ரீஸ் ஆகவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அங்க கர்ப்பம் அடப்பட்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். திடீர்னு 2 ஆத்துமாக்கள் வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு நம்ம சபைக்கு ஒரு 2 ஆத்துமாக்களை புதுசா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். 3 வாரம் ஆயிருக்கும், அந்த ஆத்துமா வர மாட்டாங்க. என்ன ஆயிட்டு? அபார்ஷன் ஆயிடுச்சு. சபையினுடைய கர்ப்பம் பலவீனமா இருக்குது, சபையினுடைய கர்ப்பம் அடப்பட்டு இருக்குது. இது திறக்கப்படணும் அப்படின்னா யெகோஷுவாவின் பேரை நீங்க என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. அவருடைய பேருக்குள்ள எல்லா வல்லமையும் என்ன செய்து அடங்கி இருக்குது. பாருங்க, கர்த்தர் எபிரேய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதுல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம இப்ப பார்த்தோம் எலோஹிம்ங்கிற பெயர், எல்ஷடாய்ங்கிற பெயர், எதுவுமே நம்ம சரியா பயன்படுத்தல, ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா இனிமேல் அந்த பெயரை நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. எலோஹிம், எல்ஷடாய், யெகோஷுவான்னு சொல்லி பயன்படுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இப்போ ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் எப்படி வெளிப்பட்டாரா? அவர் எல்ஷடாய்ங்கிற பேர்ல வெளிப்பட்டார். ஆனா மோசஸுடைய நாட்கள் வரும்போது கர்த்தர் சொன்னார், நான் யெகோவா அப்படின்னு சொல்லி சொன்னார். யெகோவான்னு சொன்ன உடனே இஸ்ரேல் ஜனங்கள் எல்ஷடாய் மறந்துட்டாங்களா? இல்ல, மறக்கல. இப்பவும் அவங்க நீ பாத்தீங்கன்னா ஆசாரிக பிரஜைகளை ஆசீர்வதிக்கும் போது இந்த மாதிரி கரங்களை வைத்து உயர்த்தி பிடிச்சு என்ன செய்வாங்க? ஆசாரியர்கள் ஆசீர்வதிப்பாங்க. ஒரு என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 இந்த 3 வசனத்தை சொல்லி என்ன செய் ஆசீர்வதிப்பாங்க. இப்படி கரத்தை வைக்கும் போது நீங்க பாருங்க, இதுல டபிள்யூ மாதிரி விழுதுல. இந்த டபிள்யூ வந்து வேற ஒண்ணு இல்ல, முற்பிதாக்கள் வந்து இதை இப்படிதான் வரைவாங்க. இந்த ஷின் வந்து இப்படிதான் வரைவாங்க. சோ இந்த எழுத்து யாரை இண்டிகேட் பண்ண, எந்த எழுத்தை இண்டிகேட் பண்ணுது? ஷின் இண்டிகேட் பண்ணுது. யாரை குறிக்குது? எல்ஷடாய் தேவனை குறிக்குது. இந்த ஷின்ங்கிற ஒரு எழுத்து அது யாரை குறிக்குது? எல்ஷடாய் தேவனை குறிக்கி பார்த்துடுங்க. எல்ஷடாய் இந்த 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 மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இந்த டபிள்யூ மீதி வர்ற எழுத்து வந்து ஷின்னை குறிக்குது. இந்த நடுவுல இருக்க இந்த ட்ரையாங்கிள் வந்து தாலத்ங்கிற எழுத்தை குறிக்கும். அடுத்து இந்த கை தான் என்னது? யோத். சோ ஷின், தாலத், யோத். இந்த 3 எழுத்து சேரும் போது அது ஷடாய் ஆயிரும். எல் ஷடாய். ஷின்ங்கிற எழுத்து வந்து யாரை குறிக்குதுன்னா அது எல் ஷடாய் தேவனை குறிக்குது. சோ ஷின்னுக்கு அர்த்தம் என்னது? பல்லு, இன்னொன்னு அழிவு. ஆனா ஷின் யாரை குறிக்க அப்படின்னா எல் ஷடாய் தேவனை குறிக்குது. நம்ம தேவனுடைய பேரை ப்ராப்பரா உச்சரிச்சு பாருங்க, அவர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கர்ப்பம் அடப்பட்டு இருக்கலாம், கர்ப்பம் பலவீனம், மீண்டும் மீண்டும் அபார்ஷன் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ப்ராஸ்பரஸே இல்லைன்னு நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா எபிரேய வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த பேருக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களை முழுமையாக மாற்றிடும். கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறாத ஒரு தேவன், அவருடைய வல்லமைகள் மாறாதவைகள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள், மாறாத கர்த்தர். நாம் ஜெபிக்கலாமா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஜெபிப்போம், கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. தேவனே, என்னோடு கூட ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையை நீ ஆசீர்வதித்து தாரும் அப்பா. கர்ப்பம் தேவனே, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே இப்பொழுதே கர்ப்பம் திறக்கப்படட்டும் அப்பா. அந்த கர்ப்பத்தை குணமாக்குவீராக. சகோதரன் சகோதரி இருவருடைய கர்ப்பத்தையும் நீ ஆசீர்வதிப்பீராக ராஜா. அவருடைய கர்ப்பம் திறக்கப்படட்டும், யெகோஷுவாவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் அப்பா. குணப்படுத்தித்தார். கர்ப்ப அடைப்புகள் நீக்கப்படட்டும். கர்ப்பத்தில் ஃபைப்ராய்ட் இருக்குமானால் அந்த ஃபைப்ராய்ட்ஸ், அந்த கட்டிகள் யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் அப்பா. எந்த அந்தகார சக்தி வல்லமைகள் அவருடைய கர்ப்பத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, கரு தரிக்க விடமாட்டிருக்கிறதோ, அந்த அந்தகார சக்தி வல்லமைகளை யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே இப்பொழுதே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதே நீங்கி போவதாக. கர்ப்பத்தை தொடுவீராக. யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே அவருடைய கர்ப்பம் தொடப்படட்டும். சபையின் கர்ப்பம் தொடப்படட்டும். இப்பொழுதே சபையில் ஆத்துமாக்கள் பெருகட்டும் அப்பா. ஆத்துமாக்களை கொண்டு வார். சபையில் தேவனே, யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே அந்த கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் நடக்கட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் மெய்ப்பரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.